ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா May 30, 2020 ஹிண்டு நியூஸ் பேப்பர் நியூஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இல்லை ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் யூபிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் நீங்கள் எங்கே கேட்கலாம். அண்ட் மறக்காமல் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த ஃபஸ்ட் நியூஸில் பாருங்கள், ஜிடிபி growth ஸ்லோஸ் டு 11-year low 4.2% அண்ட் Q4 ஸ்லம்ஸ் டு 3.1% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Q4 அப்படிங்கிறது குவார்ட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ குவார்ட்டர் 4 வந்து என்னன்னா 3.1% இன்னும் கம்மியாகும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ரிப்போர்ட்டை யார் விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கமிஷன். இதில் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வாட் இஸ் நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கமிஷன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கமிஷனை பற்றி பேக்ரவுண்டில் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் இயரில் வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் ரிப்போர்ட் எடுத்திருப்பாங்க. அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரிப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்தியாவில் 6.1% அளவுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது. இட் இஸ் லாஸ்ட் 40 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் எடுத்திருப்பாங்க. பட் இந்த ரிப்போர்ட்டை கவர்மெண்ட் என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியே விடுறதுக்கு பர்மிஷன் கொடுக்கல. இதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கமிஷனில் இருந்த ஒரு 3 பேர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஜாபை ரிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் முக்கியமானது. அண்ட் நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கமிஷன் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அதில் ப்ரிலிம்ஸில் உங்களுக்கு அந்த நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கமிஷனை வச்சு கொஷின் கேட்கலாம். இது ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலரில் இந்த ஜிடிபி growth இன்க்ரீஸ் ஆகிறது டிக்ரீஸ் ஆகிறது இதை பற்றி படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் ஒய் இட் இஸ் இன்க்ரீஸிங் ஆர் டிக்ரீஸிங் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுமே தவிர ஹவு மச் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிறது பாருங்கள் 3 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த குவார்ட்டர் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் அதை பற்றி கேட்க போகிறதும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ பர்டிகுலராக இந்த வருஷம், ஓகேங்களா, இந்த வருஷம் அதுவும் இந்த COVID-19 பீரியடில் இந்த பர்டிகுலர் லாஸ்ட் 3 months பார்த்தீங்க அப்படின்னா 4.2% அளவுக்கு தான் நம்முடைய growth rate அப்படிங்கிறது இருந்திருக்குன்றாங்க. இந்த பர்டிகுலர் growth rate அப்படிங்கிறதுல முக்கியமானது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிமாண்ட் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக் ஆயிருச்சு. ஏன்னா நம்ம மேக்ஸிமம் பீப்புள் வந்து என்ன வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால we have only அந்த அத்தியாவசிய பொருட்களை மட்டும்தான் வாங்க இது பண்ணமே தவிர மற்றபடி அத்தியாவசியம் இல்லாத பொருட்களை வந்து வாங்குறதுக்கு நம்ம எதுவும் இது பண்ணல. லைக் ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், பர்ஃப்யூமாக இருக்கட்டும், அதர் எக்ஸ்ட்ரா திங்ஸ், ஓகேங்களா, அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே நம்ம வாங்காததுனால டிமாண்ட் வந்து ரொம்ப வீக்கன் ஆகிருந்தது. இது ஒரு முக்கியமான காரணம். செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் லெவலில் உள்ள டிமாண்ட். இப்போ இது வந்து இந்தியா லெவலில் உள்ள டிமாண்ட் அப்படின்னு வச்சுக்கிட்டா நெக்ஸ்ட் குளோபல் லெவலில் உள்ள டிமாண்ட் அப்படிங்கிறதும் ரெடியூஸ் ஆகிடுச்சு. இது செகண்ட் முக்கியமான பாயிண்ட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் ரிலேட்டட் இஷ்யூ, ஓகேங்களா, எக்ஸ்போர்ட் ரிலேட்டட் இஷ்யூ அதுவும் ப்ராப்ளம். அண்ட் சைனா யூஎஸ்ஏக்குள்ள ப்ராப்ளம். இது எல்லாமே வந்து என்னென்னா இங்கே வந்து என்னென்னா ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து என்னென்னா முக்கியமான விஷயம். ஸோ இதுதான் நீங்கள் வந்து மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ ப்ரிலிம்ஸில் நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கமிஷன், அதே இது ப்ரிலிம்ஸில் இன்னொரு விஷயமும் மெயின்ஸில் இந்த நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கமிஷனை வச்சு இன்னொரு விஷயமும் கேட்கலாம். அதாவது டேட்டா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து 6.1% அப்படிங்கிறத டிரான்ஸ்பரண்ட்டாக கவர்மெண்ட் வெளியே விட்டால் தான் ஸோ த்ரூ திஸ் டிரான்ஸ்பரண்ட் மேனர் நம்ம பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஏன்னா 6.1% அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எதிர்க்கட்சிகள் கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பீப்புள் வில் அவேக்கன், ஓகேங்களா, பீப்புள் வந்து கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் டெமோக்ரஸி வில் இம்ப்ரூவ் ஆகும். ஓகேங்களா, டெமோக்ரஸி இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பர்டிகுலர் அந்த ரிப்போர்ட்டை வச்சு தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் பாலிசிஸை வந்து கிரியேட் பண்ணணும். இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்குன்னா அப்படின்னா வி ஹாவ் டு டூ சம்திங் ஃபார் அன்எம்ப்ளாய்மெண்ட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு பண்ணணும். லைக் வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது, அதர் ரிலேட்டட் ஸ்கில் டெவலப்மெண்ட் ரிலேட்டட் டு அன்எம்ப்ளாய்மெண்ட் அதை இம்ப்ரூவ் பண்ணுறது. அண்ட் நிறையா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் கிரெடிட் கொடுக்குறது, அதாவது கடன் வந்து அதிகமாக கொடுத்து ஸ்மால் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸை நிறையா க்ரியேட் பண்ணுறது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பாலிசி ரிலேட்டட் இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாமே வந்துன்னா வி கேன் இம்ப்ரூவ் த்ரூ டேட்டா அப்படிங்கிறதா ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் அந்த டேட்டா வந்து வெளியிடாமல் இது பண்ணாங்க. ஸோ அந்த டிரான்ஸ்பரண்ட் இன் டேட்டா அதில் 2 விஷயம் இருக்குங்க. ஒன்று, இந்த நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கமிஷன்லேயே 2 ப்ராப்ளம் ஆயிருந்தது லாஸ்ட் டைமே. இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா எடுக்கிறது, இப்போ ஜிடிபி ஜிவிஏ டேட்டா எடுக்கிறதுல ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அதுவும் உங்களுக்கு ஆன்லைனில் இருக்கும், போய் பாருங்கள். ஜிடிபி ஜிவிஏ கான்ட்ரவர்சி இருக்குது, அது போய் பாருங்கள்.
ஸோ அதுக்கடுத்து பேஸ் இயர் கான்ட்ரவர்சின்னு ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது. ஓகேங்களா, பேஸ் இயர் கான்ட்ரவர்சி. ஸோ அது ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது. பேஸ் இயர்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஜிடிபி கால்குலேட் பண்ணணும்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு இதுக்கு முந்தின இயரை வந்து காமனாக வச்சுக்கிட்டு அந்த இயரோட வேல்யூக்கு அப்படியே ஈக்குவலைஸ் பண்ணி இந்த இயர் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிடிபி பார்ப்பாங்க. அந்த பேஸ் இயர் கால்குலேஷனில் பிரச்சனை இருக்குது. அது ஒரு ப்ராப்ளம் இருந்தது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டா கேதரிங் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம கண்ட்ரியில் ஜிடிபியோட டேட்டா கேதரிங்லாம் எதில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஆர்பிஐ வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் ரிப்போர்ட் விடுவாங்க. ஸோ அதன் மூலமாக நடந்துக்கிட்டு இருந்தது. பட் லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணாங்கன்னா MCA 21 டேட்டா, ஓகேங்களா, MCA 21 டேட்டாவுக்கு சேஞ்ச் பண்ணாங்க. பட் திஸ் MCA 21 டேட்டாவில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கம்பெனி வந்து என்ன இருக்குது அப்படின்னா, அன்வான்ட் கம்பெனிஸ் நிறையா இருக்குது. அதுக்குள்ளே அதை செக் பண்ணாமல் என்ன பண்ணிட்டாங்க, அந்த கம்பெனிஸையும் இன்க்ளூட் பண்ணி நமக்கு ஜிடிபி GVA டேட்டா விட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு பேக்ரவுண்டில் இதுக்கு முன்னாடி நடந்த கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸஸ். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கோஆர்டினேட் பண்ணி இந்த நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கமிஷனோட சேர்த்து படிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் லாஸ்ட் இயர்லேருந்து இந்த வருஷம் வரைக்கும் என்ன நடந்தது அப்படிங்கிறத ஓவராலாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுதான் இந்த ஃபஸ்ட்டு நியூஸை பொறுத்த வரைக்கும். ஸோ செகண்ட் வந்து என்னென்னா, இப்போ இந்த பேஜை பொறுத்த வரைக்கும் வேறு எதுவும் இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு டேரெக்டாக எதுக்கு போயிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடிட்டோரியல் பேஜ் போயிடலாம். ஸோ சென்னை நியூஸை வச்சு மட்டும்தாங்க உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வேறு எதுவும் நியூஸ் சொல்லலை. இது டெல்லி நியூஸ் பேப்பர், அதனால் வேறு எதுவும் விஷயம் இருக்கலாம். பட் நமக்கு அப்படி ஒன்றும் அவ்வளோ டீப்பாக வந்து என்னென்னா, நீங்கள் எல்லா சிட்டியோட நியூஸ் பேப்பரை எடுத்து படிச்சிங்கன்னா ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம மனப்பாடம் பண்ண முடியாது. அதனால் மெட்ராஸ் நியூஸ் பேப்பரில் என்ன இருக்கோ அது மட்டும் பாருங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. ஏ மூமெண்ட் ஃபார் சிவிலைசேஷனல் இன்ட்ரோஸ்பெக்ஷன். அதாவது இதில் எதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னா, மொத்தம் இந்த லாக்டவுனில் ஒரு 2 விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. ஒன்று வந்து ரிச் அண்ட் மிடில் கிளாஸ், இன்னொன்று பூவர் அண்ட் மைக்ரண்ட் கிளாஸ். ரிச் அண்ட் மிடில் கிளாஸ் பற்றி ஒரு விஷயம், அண்ட் பூவர் அண்டு மைக்ரண்ட் கிளாஸை பற்றி ஒரு விஷயம். ஓகேங்களா, இவங்க 2 பேர்த்தையும் ஒரு தட்டில், இவங்க 2 பேர்த்தையும் ஒரு தட்டில் வச்சுட்டு இது பண்ணுறாங்க. ஸோ லாக்டவுன் அப்போ, ஓகேங்களா, லாக்டவுன் அப்போ ரிச்சஸ்ட் பீப்புள் என்ன பண்ணாங்க அண்ட் மிடில் கிளாஸ் பீப்புள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, தே வெல்கம் தட் லாக்டவுன் வந்து என்ன பண்ணாங்கன்னா வெல்கம் பண்ணாங்க. பிகாஸ் அவங்கக்கிட்ட வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கக்கிட்ட மணி இருந்தது, ஆல்ரெடி சேவ் பண்ண மணி இருந்தது. ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அவங்க வேலை பார்க்குற கம்பெனிஸில் ஈவன் ஆஃப் சேலரியாவது அவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. இதில் வந்து ஃபுல் சேலரி, ஏன்னா தே ஒர்க்கிங் இன் ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட்டில் அது ப்ரைவேட் கம்பெனியாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் கம்பெனியாக இருந்தாலும் ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் வந்து என்ன ஃபுல் சேலரியே வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அல்லது ஆஃப் சேலரியாவது ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் இந்த பூவர் அண்ட் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறவங்க இந்த லாக்டவுனில் கிட்டத்தட்ட 4 hours தான் அவங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா, அதாவது என்னென்னா, நம்ம பிரதமர் மோடி வந்து 4 hours தான் டைம் கொடுத்து அதுக்குள்ளே லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. அண்ட் எவ்வளோ டேஸ் அப்படிங்கிறத வந்து என்னென்னா நமக்கு முழுமையாக வந்து அனௌன்ஸ் பண்ணலை. ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய பர்டிகுலர் பூவர் மைக்ரண்ட்ஸோட அந்த வாழ்வாதாரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய லெவலில் அஃபெக்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, அது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு சாப்பாடுக்கோ அல்லது அதர் பர்டிகுலர் விஷயத்துக்கோ அவங்கள்ட்ட இருக்கிற காசு அப்படிங்கிறது ஒரு 2 days 3 days அல்லது 1 week தான் வந்து பத்தும். அதுக்கு மேலே வந்து வழி இல்லை. பட் என்னென்னா, கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து நிறையா முதலாளிகளை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா சேலரி கொடுக்க சொன்னோம் அப்படின்னாங்க. பட் அதை எஃபெக்டிவாக சேலரி ப்ரொவைட் பண்ணாங்களா அப்படிங்கிறத இவங்க செக் பண்ணலை. ஓகேங்களா, அண்ட் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் வந்து லைக் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப நாளாக டினை பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்களே தவிர அவங்களுக்குன்னு எந்த விஷயம் பண்ணல. ஸோ ஒரு பக்கம் பிரதமர் மோடி சொல்கிற விளக்கேற்றுறது கை தட்டுறதெல்லாம் வந்து யார் பண்ணாங்க அப்படின்னா, ரிச் அண்ட் மிடில் கிளாஸ் பீப்புள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பிகாஸ் தே ஆர் என்ஜாயிங் த லாக்டவுன். அதே இது அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா, பூவர் அண்ட் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் அவங்களுக்கு இவர் சொல்கிற ஒவ்வொரு விஷயமே வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக தான் போய்கிட்டு இருந்ததே தவிர அவங்களுக்கு பாசிட்டிவாக எதுவும் நடக்கலை அப்படின்ற மாதிரியான விஷயத்தை மாரல் வேல்யூஸில், ஹியூமன் வேல்யூஸில் இவர் பேசியிருக்கார். ஓகேங்களா, மாரல் அண்ட் ஹியூமன் வேல்யூஸ் லைக் ரிச்சர் பீப்புள் எந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க, லாக்டவுனில் இந்த பூவர் மைக்ரண்ட்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கம்பேரிசன் வந்து இவர் எழுதியிருக்கிறாரு. ஓகேங்களா, ஸோ அதை பற்றி தான் இது பேசியிருக்காரு. ஓகேங்களா, ஸோ அந்த இதை வந்து என்னென்னா, இந்த உங்களுக்கு பேக்ரவுண்டில் அதாவது இந்த ஓவரால் விஷயம் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா போதுமான விஷயம். அவர் சொல்லியிருக்கிற இன்டீரியர் ஒவ்வொரு விஷயமா தனித்தனியாக பேசுவார். சாப்பாடு முதற்கொண்டு, ஒர்க்கிங் முதற்கொண்டு, எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா பேசுவார். ஸோ அதெல்லாம் வந்து என்னென்னா நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆங்கரிங் டைஸ் வித் கேன்பரா வித் த விர்ச்சுவல் வே. இதில் எதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியாவோட ரிலேஷன்ஷிப். இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியாவோட ரிலேஷன்ஷிப் இந்த வே. நீங்கள் இந்தியா ஆஸ்திரேலியா ரிலேஷன்ஷிப்பை பற்றி ஒரு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டுக்கு ஞாபகம் வர வேண்டியது குவாட் கண்ட்ரிஸ் அப்படிங்கிற ஒரு மேட்டர் வந்து ஞாபகம் வரணும். குவாட் கண்ட்ரிஸ் அப்படிங்கிறது மொத்தம் 4 கண்ட்ரியோட கூட்டமைப்பு. இந்தியா, US,
ஜப்பான் அண்ட் ஆஸ்திரேலியா, இதுதான் குவாட் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்தியா ஆஸ்திரேலியான் ரிலேஷன்ஷிப்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு வர வேண்டிய ஞாபகம் வந்து குவாட் கண்ட்ரிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஓகேங்களா, எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. குவாட் கண்ட்ரீஸில் நம்ம 4 பேரும் வந்து என்னென்னா பார்ட்னராக இருப்போம். ஆஸ்திரேலியா கூட நம்ம க்ளோஸ் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிற ஒரே ஆர்கனைசேஷன் அப்படின்னா இந்த ஒரு ஆர்கனைசேஷனில் நம்ம க்ளோஸ் பார்ட்னர்ஷிப்பில் இருப்போம். இதுக்கு அடுத்து என்னென்னா நமக்கும் அவங்களுக்கும் இடையில என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாவல் எக்ஸசைஸ் வந்து நிறையா பண்ணியிருப்போம். அது என்ன நாவல் எக்ஸசைஸ் அப்படின்னா ஆசின்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி AUSINDEX ஓகேங்களா, ஆசின்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸசைஸ் நடத்தியிருப்போம். ஓகேங்களா, ஸோ இந்த 2 விஷயந்தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கும் அவங்களுக்கும் உள்ள மிகப்பெரிய க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு எக்ஸசைஸ் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலபார் எக்ஸசைஸ்னு ஒரு எக்ஸசைஸ் நடக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் மலபார் எக்ஸசைஸில் US, ஜப்பான், நம்ம 3 பேர் இருப்போம். ஸோ இப்போ வந்து அதை ஆஸ்திரேலியாவும் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்னராக சேர்க்கறதுக்கான முக்கியமான ரிலேஷன்ஷிப்பில் முக்கியமான பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதுல போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி இந்த 3 விஷயமும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா ரிலேஷன்ஷிப்னு எடுத்துக்கிட்டாலே நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்டிகுலராக நீங்கள் வேறு எதை பற்றி பேசலாம் அப்படின்னா இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் லாஜிஸ்டிக்ஸ் சப்போர்ட் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் வந்து எக்ஸ்பெக்டட் டு சைன். ஓகேங்களா, சைன் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தவிர என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2+2 டைலாக், அதாவது நமக்கும் யூஎஸ்ஏக்கும் ஒரு டைலாக் விஷயம் இருக்குது, டிப்ளமேட்டிக் ரிலேஷன் இருக்குது. அது என்ன டிப்ளமேட்டிக் ரிலேஷன்னா 2+2 டைலாக் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம், நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் அண்ட் டிஃபென்ஸ் மினிஸ்டர், அவங்களுடைய ஃபாரின் மினிஸ்டர் அண்ட் டிஃபென்ஸ் மினிஸ்டர், ஓகேங்களா, இவங்க 2 பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மீட் பண்ணி பேசிப்பாங்க. இதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 2+2 டைலாக்கு. ஸோ அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆஸ்திரேலியாவோட ஒரு 2+2 டைலாக் அப்படிங்கிறத பற்றி பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை தவிர ஹெல்த்து, ஃபுட்டு, எஜுகேஷன், இதில் ஏன்னா எஜுகேஷனில் வந்து நம்மளும் ஆஸ்திரேலியாவும் வந்து ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப். லைக் என்னென்னா நம்மளுடைய யூனிவர்சிட்டிஸ், ஓகேங்களா, நம்மளுடைய யூனிவர்சிட்டிஸ் சைன்ட் MOU, ஓகேங்களா, மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வித் ஆஸ்திரேலியன் யூனிவர்சிட்டிஸ், மெனி யூனிவர்சிட்டிஸில் வந்து பண்ணுறோம். அண்ட் மிகப்பெரிய லெவலில் அந்த கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம கண்ட்ரிக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸோட வரத்து அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஆஸ் வெல் அஸ் இந்தியா டு ஆஸ்திரேலியாவை ஃபார் எஜுகேஷனல் டூர் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, இது ஒரு ரிலேஷன்ஷிப். இதுக்கு அடுத்து நம்ம வந்து பேண்டமிக் கண்ட்ரோலில் நம்ம வந்து 2 பேரும் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில். லைக் என்னென்னா இப்போ இந்த பர்டிகுலர் பேண்டமிக்கில் வந்து என்னென்னா நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் நம்மளும் சைனா தான் வந்து என்னென்னா இது காரணம்னு ஃபீல் பண்ணுறோம். ஆஸ்திரேலியா வந்து இதில் யூஎஸோட ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுனால ஆஸ்திரேலியாவும் வந்து என்னென்னா இதுக்கு முதல் காரணம் சைனா அப்படின்ற மாதிரியான விஷயத்தை தான் அவங்களும் என்ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. இதை தவிர வேக்சின் டெவலப்மெண்ட்டில் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ இதை தான் வந்து என்னென்னா இந்த ஆர்டிக்கலில் பொறுத்து பேசியிருக்காங்க. ஸோ இந்தியா ஆஸ்திரேலியா ரிலேஷன்ஷிப்னா இந்த பாயிண்டெல்லாம் நீங்கள் எழுதி ஆன்சர் எழுதுனீங்கன்னா அதான் மெயின்ஸ். ஓகேங்களா, பிலிம்ஸ் கேட்க மாட்டான், மெயின்ஸ் மட்டும்தான். நெக்ஸ்ட்டு பிலேட்டட் பட் வெல்கம், இது எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் இஷ்யூவை சுப்ரீம் கோர்ட் வந்து இப்போ கையில் எடுத்துருக்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து என்னன்னா மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் இஷ்யூ பற்றின ஒரு இது வந்துச்சு. லைக் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸை வந்து என்ன சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் போயிருக்கும். பட் அந்த கேஸ் வந்து என்னன்னா இட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன், இதில் வந்து ஜுடிஷியரி வந்து தலையிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேஸை முடிச்சு வச்சிட்டாங்க. ஸோ பட் என்னென்னா இப்போ அகைன் எடுத்துருக்கிறது வந்து என்ன ஒரு வெல்கமும். பட் என்னென்னா அதுக்கு ஏற்றாப்பில் வந்து கவர்மெண்ட்டை வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணும் டு அப்ஹோல்ட் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் அப்படின்றதான் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, இதுக்கு மேலே இருக்கிற ஆர்டிக்கல் இந்தியா சைனா ரிலேஷன்ஷிப், இந்த பார்டர் இஷ்யூ தான். ஸோ ஆல்ரெடி நிறையா தடவை பார்த்துட்டோம். ஸோ அதனால் அதை நான் பார்க்கல. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமானதுங்க, ஹைகோர்ட் ஆஸ்க்ஸ் ஏபி கவர்மெண்ட் டு ரீஇன்ஸ்டேட் ரமேஷ்குமார். அதாவது என்ன பிரச்சனைன்னு இதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை நடந்ததுன்னு பார்க்கலாம். அதாவது ஏபி கவர்மெண்ட்டில் என்ன ஆந்திர பிரதேஷில் என்ன நடந்திருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்பன் லோக்கல் பாடி எலெக்ஷன், பஞ்சாயத் ராஜ் எலெக்ஷன் நடந்திருக்கணும். ஓகேங்களா, அதாவது COVID-19 வர்றதுக்கு முன்னாடி லைக் மார்ச் இந்த மந்தில் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சாயத் ராஜ் எலெக்ஷன் நடந்திருக்கணும். பட் அங்கே இருக்கிற ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர், ஓகேங்களா, ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் என்ன பண்ணிட்டாருன்னா பஞ்சாயத் ராஜ் எலெக்ஷன் நடக்கிறதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி எலெக்ஷனை கேன்சல் பண்ணிட்டார். ஸோ எலெக்ஷனை கேன்சல் பண்ணதுனால அந்த பர்டிகுலர் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த எலெக்ஷனை கேன்சல் பண்ணதுனால இவர் வந்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக செயல்படுற மாதிரி பண்ணுறாரு அப்படின்றதுக்காண்டி அந்த கவர்மெண்ட் அவங்களா முடிவு பண்ணி ஒரு ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணாங்க. என்ன ஆர்டினன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் எலெக்ஷன் கமிஷனருடைய அந்த டென்யூர், ஓகேங்களா, எலெக்ஷன் கமிஷனருடைய டென்யூர் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துலேருந்து 3 வருஷமாக கம்மி பண்ணுற ஒரு ஆர்டினன்ஸை பாஸ் பண்ணாங்க.
அப்படி ஆர்டினன்ஸை பாஸ் பண்ணதுனால இவர் ஆல்ரெடி வந்து 3 இயர்ஸ் வந்து அங்கே ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனராக கம்ப்ளீட் பண்ண இருந்தார். ஸோ அதனால் இவரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. ஓகேங்களா, இது ஃபஸ்ட்டு. ஸோ இது விஷயம் வந்து என்னென்னா போய்கிட்டு இருந்தது. ஸோ இதுக்கு இவர் ஹைகோர்ட்டுக்கு போய்ப்பார். ஸோ ஹைகோர்ட் இப்போ என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மறுபடியும் அவரை என்ன பண்ணுங்க, ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனருடைய சீஃபாக வந்து அவர் அப்பாயிண்ட் பண்ணுங்கள், இதை வந்து இமிடியேட்டாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, எதுக்காண்டி அந்த ஆர்டினன்ஸை வந்து இவங்க கேன்சல் பண்ணாங்க அப்படின்னா, ஸோ ஆர்டினன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எமர்ஜென்சி பீரியடில் எமர்ஜென்சி அப்படின்ற பட்சத்தில் என்ன மீனிங்னா, நமக்கு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வந்து அந்த நேரத்தில் வந்து ஒர்க்கிங்கில் இல்லாதப்போ ஏதாவது அவசர நிலையை வந்து என்னென்னா சால்வ் பண்ணுறதுக்காண்டி கொண்டு வரது தான் ஆர்டினன்ஸ். பட் இந்த பர்டிகுலர் ஆர்டினன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டினன்ஸோட அந்த மெயின் கோர் வேல்யூஸுக்கு அகெயின்ஸ்டாக வந்து கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு ஆர்டினன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆர்டிகல் 213 அப்படிங்கிறது ஸோ ஆர்டினன்ஸு ஃபார் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அந்த இதை வந்து என்னென்னா அகெயின்ஸ்டாக வந்து பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று இது ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 243K அப்படிங்கிறது ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனருக்கான ஆர்டிகல் தான் 243K. ஆஸ் பர் 243K ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனரை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹைகோர்ட் ஜட்ஜை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுவாங்களோ அதே மேனரில் தான் ரிமூவ் பண்ணணும். பட் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு சின்ன ஆர்டினன்ஸை இஷ்யூ பண்ணி அவரோட பதவி காலத்தை டென்யூரை வந்து கம்மி பண்ணி அவர் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. ஸோ இது வந்து இட்ஸ் அகெயின்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்டிகுலர் ஆர்டினன்ஸை கேன்சல் பண்ணி அவர் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்துன்னா நீங்கள் இந்த பர்டிகுலர் விஷயத்தில் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ 2 ஆர்டிகல் பற்றி பேசியிருக்கோம், ஆர்டிகல் 213, ஆர்டிகல் 243K. இந்த வட்டம் கண்டிப்பாக வந்து என்னன்னா உங்களுக்கு மெயின்ஸில் உங்களுக்கு இந்த எலெக்ஷன் கமிஷனுடைய இண்டிபெண்டன்ஸை பற்றி கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, அதுவும் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனுடைய இண்டிபெண்டன்ஸ் ரிலேட்டட் வித் பஞ்சாயத்து ராஜ் அண்ட் அர்பன் லோக்கல் பாடிஸ் ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகம். GS2 பேப்பரில் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, நாசண்ட் அரேபியன் சி சைக்ளோன் மே டிலே மான்சூன் அரைவல் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ சைக்ளோன் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷன் அப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகும். வந்து 27 டிகிரி செல்சியஸ் இருக்கணும், சேஞ்சஸ் இன் கிரேடியன்ட், அதாவது வெர்டிக்கலில் அது உங்களுக்கு வந்து என்ன சேஞ்சஸ் இன் ஏர் ப்ரெஷர் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு லோ ப்ரெஷர் சென்டர் வந்து கிரியேட் ஆகணும். அதுக்கடுத்து இருந்தால் கோரலிஸ் ஃபோர்ஸ் இருக்கணும். இதெல்லாம் வந்து என்ன சைக்ளோன் கிரியேட் ஆகிறதுக்கான ஒரு சில கண்டிஷன்ஸ். ஓகேங்களா, அந்த சைக்ளோன் கண்டிஷன்ஸ் வந்து இப்போ ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கிறதுனால ஸோ சைக்ளோன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் அஃபெக்ட்ஸ் தி சவுத் வெஸ்ட் மான்சூன். ஏன்னா சவுத் வெஸ்ட் மான்சூன் உள்ளே நமக்கு என்டர் ஆகணும். உள்ளே என்டர் ஆகும்போது என்னென்னா அந்த சைக்ளோன் சுற்றி அந்த மான்சூன் நமக்கு உள்ளே வர விடாமல் தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஆல்ரெடி மான்சூன் இதை பற்றிலாம் உங்களுக்கு ஜியாகிரஃபி கிளாஸில் எடுத்துட்டேன். ஸோ ஜியாகிரஃபி கிளாஸில் போய் படிங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, KCR hints at சர்ப்ரைஸ் பேக்கேஜ் ஃபார் ஃபார்மர்ஸ். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இதில் முக்கியமானது காளேஸ்வரம் ப்ராஜெக்ட். ஓகேங்களா, காளேஸ்வரம் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது கோதாவரி ரிவரில் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, இந்த காளேஸ்வரம் ப்ராஜெக்ட்டை பற்றி நீங்கள் பேக்ரவுண்டில் படிச்சுக்கோங்க அண்ட் கோதாவரி ரிவரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இதில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் 2-3 இதை பற்றி பேசியிருக்காங்க. ஒன்று வந்து என்னென்னா சீத்தம்மா சாகர் அப்படிங்கிறது ஒன்று, இன்னொன்று சம்மக்க சாகர், அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் மல்லண்ண சாகர். ஓகேங்களா, இந்த 3 விஷயத்தை பற்றி எக்ஸஸாக பேசியிருக்காங்க. இந்த 3 சீத்தம்மா சாகர், சம்மக்க சாகர் அண்ட் மல்லண்ணா சாகர் இந்த ப்ராஜெக்ட்லாம் எந்தெந்த ரிவரில் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் போயிட்டு செக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே வந்து என்ன உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கலாம். சரி, இதை மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த இதில் பர்டிகுலராக எப்படி கேட்க முடியும்? ஃபஸ்ட்டு முக்கியமானது விஷயம், என்விரான்மெண்டல் ரிலேட்டடாக இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது என்விரான்மெண்ட் ஹவு இட் கெட் அஃபெக்டட் அப்படின்னு கேட்கலாம். என்ன ஒரு டேம் கட்டுறதுனால என்விரான்மெண்ட் எப்படி அஃபெக்ட் ஆகும்னு கேட்குறீங்களா? இப்போ டேம் கட்டுறது அப்படிங்கிறது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில் தான் டேம் கட்டுவாங்க. ஏன்னா ஊர் ஏரியாவில் கட்ட போகிறது கிடையாது, ஃபாரஸ்ட் ஏரியாவில் கட்டுவாங்க. ஸோ ஃபாரஸ்ட் ஏரியா இந்த சென்ஸ் அங்கே ட்ரைபல் பீப்புள் இருப்பாங்க. ஓகேங்களா, அஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா நிறைய விலங்கினங்கள் இருக்கும், நிறையா மரங்கள் இருக்கும். ஓகே, டேம் கட்டுறதுனால அதெல்லாம் எப்படி பாதிக்கப்படுது அப்படின்றீங்களா? டேம் கட்டும்போது கிட்டத்தட்ட 20-30 கிலோமீட்டர் என்ன ஆகும், தண்ணிக்குள்ளே நமக்கு மூழ்கும். அப்போ தண்ணிக்குள்ளே மூழ்கிற அத்தனை ஏரியாவும் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இட்ஸ் அகெயின்ஸ்ட் நேச்சுரல் என்வரான்மெண்ட். ஓகேங்களா, அப்போ இது நேச்சர், அதாவது என்வரான்மெண்ட்டில் எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு விதமான கொஷினும் கேட்கலாம். செகண்ட், இன்னொரு விதமான கொஷின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஹவு இட் என்கரேஜஸ், அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரவுண்ட் வாட்டரை இம்ப்ரூவ் பண்ணுறது, அப்புறம் பீப்புளோடைய அக்ரிகல்ச்சரல் லெவலை இம்ப்ரூவ் பண்ணுறது அண்ட் இதெல்லாம் முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ இதெல்லாமே வந்து என்னென்னா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் பேக்கேஜஸ்லையும் கேட்கலாம், நெகட்டிவ் பேக்கேஜ்லேயும் வந்து என்னென்னா இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்ஸை பற்றி கேட்கலாம், டேம் கட்டுறதை பற்றி கேட்கலாம். ஓகேங்களா,
ஸோ நெக்ஸ்ட் பேஜில் பொறுத்த வரைக்கும் இந்த நம்ம ட்ரம்ப் வந்து என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கும் சைனாவுக்கும் உள்ள எல்லா பிரச்சனையை பற்றி பேசுகிறத பற்றி பேசியிருக்காங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, அது ஆல்ரெடி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் டிஎன்பிஎஸ்சி அட்டன் பண்ணுறதா இருந்தால் மேபி இந்த கொஸ்டின் கேட்கலாம். சுமன் கவானி அப்படிங்கிறவங்களுக்கு யுனைடெட் நேஷன் அவார்டு கொடுக்க போகிறாங்க. இந்த சுமன் கவானி அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் மிஷன் இன் சவுத் சூடான். யுனைடெட் நேஷன் மிஷன் இன் சவுத் சூடான். சவுத் சூடானில் பீஸ் வந்து கொண்டு வர்றதுக்காண்டி என்ன பண்ணியிருப்பாங்க, யுனைடெட் நேஷன் பீஸ் கீப்பிங் அப்படிங்கிறதுல யுனைடெட் நேஷன் மிஷன் இன் சவுத் சூடான் அப்படிங்கிறது வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் இந்தியாவிலேருந்து, ஏன்னா யுனைடெட் நேஷனோட பீஸ் கீப்பிங்க்கு அதிகமான மிலிட்ரி பர்சனல் கொடுக்குற ஒரே கண்ட்ரி அப்படின்னா நம்ம கண்ட்ரி தான். ஓகேங்களா, அந்த இதில் நம்ம கண்ட்ரிலேருந்து மேஜர் சுமான் கவானி அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே சவுத் சூடானில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்கள இன்டெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து செஞ்ச செயல் அப்படிங்கிறது ரொம்ப செயற்கரிய செயல் அப்படிங்கிறதுக்காண்டி இவருக்கு மிலிட்ரி ஜென்ரல் அட்வொகேட் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லிட்டு இது கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஜெண்டர் ரிலேட்டடாக, ஓகேங்களா, ஒரு மிலிட்ரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இது மென்ஸ் ரிலேட்டட் அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். ஓகேங்களா, உங்களுக்கு ஆண்கள் ரிலேட்டட் மாதிரியே இருக்கும். லைக் அவங்களுடைய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவலாக இருக்கட்டும், எல்லாமே லைக் பாத்ரூமாக இருக்கட்டும், அவங்க குளிக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஈவன் மிஷின் கன்னு எல்லாத்துலேயுமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மேலோட அந்த இதுதான் வந்து இருக்கும். ஓகேங்களா, ஃபீமேல் அப்படி ஜெண்டர் ரிலேட்டடாக இருக்காது. ஸோ இந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜெண்டர் ரிலேட்டடாகவும் வந்து என்னென்னா மிலிட்ரி பிளானிங் இதெல்லாம் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்காண்டி இவங்களுக்கு இந்த மிலிட்ரி ஜெண்டர் அட்வொகேட் ஆஃப் த இயர் அவார்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியாக இருந்தால் கண்டிப்பாக கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுக்கு அடுத்து இதில் வந்து COVID-19 பற்றி தான் பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோஸ்கர் சேது ஃபார் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் இன் எம்பி. ஓகேங்களா, மத்திய பிரதேசத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரோஸ்கர் சேது அப்படிங்கிற ஒரு ஆப்பை இது பண்ணுறாங்க. சேது அப்படின்னா அவங்களுடைய மீனிங்கில் வந்து லிங்கிங் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் வந்து என்ன நமக்கு ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ், இப்போ வேறு ஸ்டேட்லேருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாரும் சொந்த ஊருக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்களா. ஸோ அவங்க சொந்த ஊருக்கு வந்திருக்கிற ஸ்கில்டு ஒர்க்கர்ஸுக்கு வந்து ஜாப் கொடுக்கறதுக்காண்டி இந்த ரோஸ்கர் சேது அப்படிங்கிற ஆப்பை இது கொண்டு வந்திருக்காங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் தேவையில்லை. நெக்ஸ்ட்டு அடுத்த பேஜில் எதுவும் இல்லை. அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு நியூஸில் நம்ம நேற்று பார்த்தோம் அந்த சோஷியல் மீடியா, ஓகேலா, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் இதை பற்றிலாம் பார்த்தோம். ஸோ உங்களுக்கு மறுபடியும் அதே நியூஸ் பற்றி தான் பேசியிருக்காங்க. அப்போ சோஷியல் மீடியா இதை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க இந்த பர்டிகுலர் இன்சிடெண்ட்டை. அதாவது இது என்ன இன்சிடெண்ட் அப்படின்னா அந்த கருப்பர் ஒருத்தரை வந்து அந்த அங்கேருந்து என்ன பண்ணியிருப்பாங்க அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போவாங்க. அந்த இதில் வந்து அவர் இறந்து போயிடுவார். ஓகேங்களா, அதுதான் மிகப்பெரிய அங்கே கலவரமாக மாறிருக்கு. அது சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு ராங் நியூஸு ராங் மெசேஜ் மூலமாக வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் அங்கே போராட்டங்கள் போயிட்டுருக்கு. ஓகேங்களா, ஸோ அதுதான். ஸோ அப்போ ஒரு ராங் மெசேஜ் இப்போ நம்ம கண்ட்ரிலையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேக் நியூஸ் அப்படிங்கிறது நிறையா வந்திருக்கும். லாஸ்ட் டைம்லாம் வந்து என்னென்னு லாஸ்ட் இயரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திருநங்கைகள் வந்து குழந்தைகளை கடத்துறாங்க அப்படின்றும், இந்த வடநாட்டிலேருந்து இங்கே வந்தவங்க வந்து குழந்தைகளை கடத்துறாங்க, டிராஃபிக்கிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து வடநாட்டுக்காரர்களை வந்து அடித்து கொள்வது. இப்போ கர்நாடகாவில் அது மிகப்பெரிய லெவல் நடந்திருக்கும். நிறையா நம்ம கண்ட்ரியில் நார்த் இந்தியன்ஸ் வந்து நிறையா பேர் வந்து என்னென்னா இடம்பெயர்ந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபேக் நியூஸ்னால நிறையா நடந்துச்சு. ஸோ இதே ஃபேக் நியூஸ்னால நிறைய பேர் இப்போ வந்து மாடை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறாங்க அப்படின்ற ஃபேக் நியூஸ் வந்து நிறையா முஸ்லீம்ஸை வந்து நம்ம வந்து அடித்து கொண்டிருப்போம். ஓகேங்களா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபேக் நியூஸ்லாம் நிறையாவே நடந்திருக்கு சோஷியல் மீடியாவில். ஆஸ் வெல் அஸ் சோஷியல் மீடியா அப்படிங்கிறது தேர் இஸ் எ பாசிட்டிவ், இது என்னென்னா பாசிட்டிவாகவும் நடக்கும். ஏன்னா டெமோக்ரஸியில் வந்து நிறையா பீப்புள் வந்து நிறையா பீப்புள் வந்து என்ன பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கும் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது இது எல்லாமே வந்து என்னென்னா அந்த நம்மளுடைய சோஷியல் மீடியாவில் பாசிட்டிவாகவும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா டெலிகாம் ரெகுலேட்டர் மூட்ஸ் நேஷனல் நம்பரிங் பிளான். அதாவது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் இஸ் எ யூனிக் ஐடென்டிஃபிகேபிள் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொண்டு வர போகிறாங்க. அண்ட் நம்மளுடைய ஃபோன் நம்பரை வந்து 11 டிஜிட்டாக மாற்றலாம் அப்படின்ற ஒரு சஜஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது ட்ராய் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, ட்ராய் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறத பற்றி மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, வேறு எதுவும் தேவையில்லை. இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.